பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. இந்த நாளில் இந்த லாஸ்ட் டே டிவோஷனில் நமக்கு தேவன் பேசவிருக்கிற வார்த்தைகளை பார்க்கலாம். இயேசு கிறிஸ்து மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26:38 3 விஷயங்களை பற்றி சொல்லுகிறார். ஸ்டே ஹியர், ஸ்டே அவேக், கீப் வாட்ச். இந்த 3 விஷயங்களை கர்த்தர் சொல்லுகிறார். இங்கேயே தங்கியிருங்கள், என்னோடு விழித்திருங்கள், என்னோடு கூட காத்திருங்கள், பார்த்து கொண்டே, கீப் வாட்ச் வித் மீ அப்படின்னா என்னோடு பார்த்து கொண்டிருங்கள் அப்படின்னு 3 விஷயங்களை சீஷர்களுக்கு சொல்லுகிறார். when we realize we have Jesus in our life, நம்ம ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார், நம்ம கூட இருக்கிற ஆண்டவர் எப்படிப்பட்டவர்லாம் யோசிக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு கிடைச்சது, ஜீசஸ் நம்முடைய வாழ்க்கையில் கிடைச்சது ஒரு பெரிய ட்ரெஷர், அது ஒரு பெரிய பொக்கிஷம். அடுத்ததான் அவருடைய இன்னர் வேர்ல்டு, அவர் நினைப்பது, அவர் பேசுவது, அவர் என்னெல்லாம் மனசில் வச்சிருக்கிறாரோ அதெல்லாமே வாட் ஹி திங்ஸ், வாட் ஹி ஃபீல்ஸ், வாட் ஹி வாண்ட்ஸ், இதெல்லாம் யோசிக்கும் பொழுது இவை எல்லாவற்றிலும் எனக்கும் ஒரு பங்கு உண்டு, அல்லது அவர் நினைக்கிற நினைவுகளில் நானும் இருக்கிறேன் அப்படின்னு யோசிக்கும் போது அது ரொம்ப அமேசிங்கான ஒரு விஷயம். முதல்ல அவ்வளோ பெரிய தேவன் நம்மோடு இருக்கிறார், நமக்கு கிடைச்சிருக்கிற பெரிய கிஃப்ட் நினைக்கும் போது அது ஒரு பெரிய பொக்கிஷம். ரெண்டாவது, அவருடைய நினைவுகளில் நான் இருக்கிறேன் என்பது அதை விட பெரிய விஷயம். ஸோ நம்முடைய வாழ்க்கை, இப்போ நமக்கு கொடுக்கப்பட்டிருக்க இந்த வாழ்க்கை தேவனோடு இருக்கக்கூடிய இந்த வாழ்க்கை இட்ஸ் நாட் அன் ஆர்டினரி லைஃப், அது ஒரு பெரிய வாழ்க்கை. இட்ஸ் அ கிஃப்டட் லைஃப். நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த வாழ்க்கை எப்படி நமக்கு இருக்கணும் அப்படின்னா கம்ப்ளீட்லி ஃபுல் ஆஃப் கிராட்டிடியூட். கர்த்தர் நமக்கு கூட இருக்கிறதுக்காகவே அவருக்கு நம்ம நன்றி உள்ளவர்களாய் வாழ வேண்டும். நிறைய அற்புதங்கள், அவருடைய வண்டர்ஸ், அவர் நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம். தினம் தினம் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் என்பதை ஒவ்வொரு நாளிலும் கர்த்தர் நமக்கு அதை ப்ரூவ் பண்ணி கொண்டே இருக்கிறார். ஸோ த லைஃப் வாட் வி ஹேவ் earth this time, இந்த ஒரு வாழ்க்கை இருக்குல்ல, இந்த வாழ்க்கை அவரோடு இருக்கிறது, அவர் கூட நம்ம வாழ்கிற வாழ்க்கை, இட்ஸ் அ கிஃப்ட். இயேசு கிறிஸ்து சீஷர்களை, தூங்கி கொண்டு இருக்கிற சீஷர்களை எழுப்பினார். அவர் எழுப்பும் போது எதற்கு எழுப்பினா, டு மேக் தெம் அவேர் ஆஃப் வாட் இஸ் ஹேப்பனிங் அரவுண்ட் தெம், அவர்களை சுற்றி என்ன நடக்கிறது என்பதை அவர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக எழுப்பினார். அவருடைய வாழ்க்கை, சீஷருடைய வாழ்க்கை அவர்கள் நினைத்தார்கள் அது சாதாரணமான வாழ்க்கை என்று சொல்லி. சில நேரத்தில் நம்மளும் அப்படி தான் நினைக்கிறோம். ஏதோ வந்தோம், பிறந்தோம், வாழ்ந்தோம், நம்ம மறிப்போம், அவ்வளோதான், நம்ம லைஃப் இவ்வளோதான் அப்படின்னு நினைக்கிறோம். அதே மாதிரி தான் சீஷர்களும் நினைத்து கொண்டிருந்தார்கள். they were not aware that what they have, that the life that was very big and precious. அவர்களுக்கு அது புரியல அந்த டைமில். அப்போ தான் ஆண்டவர் அவங்களை எழுப்பும் போது சொல்கிறார், உனக்கு கொடுக்கப்பட்ட வாழ்க்கை எப்படிப்பட்டதுன்றதை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தேவன் அவர்களை எழுப்புகிறார். அவர்கள் நினைக்கல, அவங்க இயேசு கிறிஸ்துடைய நினைவில், நம்ம இப்போ சொன்ன பார்த்தீங்களா, அந்த நினைவில் நானும் இருக்கிறேன் என்று சொல்லியும், அவர் படப்போகிற பாடுகளிலையும் இந்த எல்லா விஷயத்திலையும் எனக்கும் ஒரு பங்கு இருக்குது, ஐ டூ ஹாவ் அ பார்ட் இன் இஸ் லைஃப் அப்படிங்கிறது அந்த நேரத்தில் சீஷர்களுக்கு உணராமல் இருந்தார்கள். நம்முடைய லைஃப்பில் நிறைய நேரங்களில் ஆண்டவர் சில மெசஞ்சர்ஸ் அனுப்புவார். மெசஞ்சர்ஸ், தூதுவர்கள். அந்த தூதுவர்கள் எதற்காக அப்படின்னா, எப்படிப்பட்ட சூழ்நிலைகளாகவும் இருக்கலாம், எப்படிப்பட்ட நபர்களாகவும் இருக்கலாம், நபர்களாக இருக்கலாம், அல்லது எக்ஸ்பீரியன்சஸாக இருக்கலாம். சில நேரங்களில் ஆண்டவர் அப்படி அனுப்புவார் நமக்கு. அந்த மாதிரி நமக்கு வரும் பொழுது நம்ம we have to be conscious about that messenger. அது தேவனால் அனுப்பப்படுகிற ஒன்று தான். அது பாசிட்டிவாக இருக்கலாம், நெகட்டிவாக இருக்கலாம். எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் அப்படின்னு பார்க்கும்பொழுது நம்முடைய லைஃப்பில் நிறைய நேரங்களில் டிசப்பாயின்மெண்ட்ஸ் இருக்கும், ஏமாற்றங்கள் இருக்கும். நிறைய நேரங்களில் நம்ம நினைத்து எடுக்கிற முயற்சிகள் நடக்காமல் போயிடும். அந்த மாதிரி சூழ்நிலைகள் நமக்கு இருக்கும். அப்படியே டெவாஸ்டேட் ஆன, ஒன்றுமே பண்ண முடியலன்ற சூழ்நிலை வந்துடும். எதிர்பாராத சில இழப்புகள் நேரும். நம்ம லைஃப்பில் ரொம்ப நமக்கு பிடிச்சமான சில நபர்களை நம்ம இழக்க வேண்டியது வரும். மென்டல் ஹெல்த் நமக்கு குறையும். தேவையில்லாத விஷயங்கள் அல்லது நமக்கு நடந்த விஷயங்களை ரொம்ப போட்டு யோசிக்கிறதுனால நமக்கு மென்டல் ஹெல்த் பாதிக்கப்படும். ஸ்மூத்தாக போயிட்டு இருக்க வாழ்க்கையில் திடீரென ஒரு மாற்றம் வருவது, அதுதான் அது நெகட்டிவான மாற்றமாக இருக்கலாம், பாசிட்டிவாகவும் இருக்கலாம். பாசிட்டிவான எப்படின்னா, திடீர்னு நமக்கு லைஃப்பில் ஒரு பெரிய ஹாப்பினஸ் இருக்கும், திடீர்னு எதிர்பாராத ப்ரமோஷன்ஸ் இருக்கலாம், அல்லது எதிர்பார்க்காமல் ஒரு திடீர்னு ஒரு சேலரி ஹைக் இருக்கலாம், நம்ம வீட்டில் ஒரு சின்ன குழந்தை பிறந்திருக்கலாம், ஒரு திருமணம் நடக்கலாம், நம்ம பிள்ளைகள் மெச்சூர் ஆகியிருக்கலாம். இப்படிப்பட்ட விஷயங்கள் நடக்கும்பொழுது நம்மளை அறியாமல் நமக்குள்ள ஒரு சந்தோஷம் வரும். ஸோ நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிற இந்த பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் விஷயங்கள் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் நம்ம மெசஞ்சர்ஸ்ன்னு சொல்லுவோம். தீஸ் ஆர் ஆல் சென்ட் பை காட். அது மட்டும் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். நம்மளோட வாழ்க்கையில் நடக்கிறது அது நல்ல சந்தோஷமான நிகழ்வுகளாக இருந்தாலும் சரி, அல்லது துக்கமான விஷயங்களாக இருந்தாலும் சரி, ரெண்டுமே these are all the messengers sent by God. இந்த அவேர்னஸ் நம்ம மனதுக்குள்ள கண்டிப்பாக வேணும். சரி, இப்படி மெசஞ்சர்ஸ் அனுப்புறது எதற்காக, நம்ம என்ன பண்ணணும், வாட் we have to do, we have to react to that. அதுதான் முக்கியம். அதற்கு நாம் திருப்பி ரியாக்ட் பண்ணணும்.
ரிஃப்ளெக்ட் பண்ணணும். என்ன செய்யலாம், வாட் we can do. எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் நம்ம தேவனை தேட வேண்டும். எச்சரிப்பாக இருந்தால் அது ஒரு எச்சரிப்பாக எடுத்துக்கொண்டு நம்ம அதுலேருந்து சரியாகக்கூடிய வழியை பார்க்கணும். சந்தோஷமான நிகழ்வாக சந்தோஷமாக ஆண்டவருக்கு கிராட்டிடியூடோட ஒரு நன்றி சொல்லிட்டு அடுத்ததை போய் பார்க்கணும். ஸோ நம்மளோட கோல் எப்போவுமே இந்த 2 விஷயங்களிலும் மாறவே கூடாது. ஏன்னா நமக்கு இது எல்லாமே ஆண்டவர் அனுப்பின மெசஞ்சர்ஸ்ன்ற யோசனை இருக்கணும். டிசைட் டு ரியாக்ட். முதல்ல நம்ம செய்ய வேண்டியது, இஃப் யூ கம் அக்ராஸ் எனி ஹாப்பினஸ் ஆர் சேட்னஸ் இன் அவர் லைஃப், முதல்ல அது நம்ம செய்கிறது உட்காந்து அழுதுட்டோ புலம்பிட்டோ அல்லது ரொம்ப ஹாப்பியாகவோ நம்முடைய இதை லூஸ் பண்ணியோ இருக்காமல் உடனடியாக நம்ம ரியாக்ட் பண்ண வேண்டியது என்னென்னா டிசைட் டு ரியாக்ட். அவ்வளோதான். உடனே என்ன பண்ணணும், குடும்பமாக உட்காந்து யோசிக்கலாம், தனியாக ஜெபத்தில் உட்காந்து யோசிக்கலாம். வாட் ஐ ஹாவ் டு ரியாக்ட் வித் திஸ் ப்ராப்ளம் அல்ல வாட் ஐ ஹாவ் டு ரியாக்ட் டு திஸ் ஹாப்பினஸ், ரெண்டுக்குமே கொஞ்சம் யோசித்து நிதானமாக நம்ம முடிவெடுக்கணும். ஃபர்ஸ்ட் வி ஹாவ் டு லிசன் டு ஹிம். அவர் என்ன சொல்லுகிறாரோ அதை கேட்டு நடக்கணும். இரண்டாவது டு வாட்ச் வித் தம், டு கீப் வாட்ச் வித் தம். அவர் என்ன செய்தாரோ அதை ஏன்னா அவருடைய நினைவுகளில் நம்ம இருக்கோம்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா. அவருடைய நினைவுகள், அவர் என்னெல்லாம் நினைக்கிறார், என்னெல்லாம் பேசினார், என்னெல்லாம் செஞ்சாரோ அதில் நானும் ஒரு பங்கு அப்படின்னு. இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள். இது நல்லா புரியணும்னா இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்ல, என்னென்னா நம்ம வெளியில் யாரையாவது ஒரு புதிதான ஒரு நபர்களை மீட் பண்ணுகிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த டைம் அவங்கள நம்ம பேசும்பொழுது உங்களுக்கு எத்தனை பிள்ளைங்க அப்படின்னு கேட்போம். எனக்கு 2 கேர்ள்ஸ் அப்படின்னா இப்போ எனக்கும் எப்படி இருக்குன்னா, எனக்கும் 2 கேர்ள்ஸ், ஐ டூ ஹேவ் 2 கேர்ள்ஸ். அது ஒரு சின்ன சந்தோஷம். நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க அப்படின்னா, இப்போ எனக்கு சொல்கிறேன், நான் இங்கிலீஷ் மேஜர்னா, நான் வந்து எம்ஏ இங்கிலீஷ் அப்படின்னும் போது எனக்கு ஒரு சந்தோஷம், நானும் எம்ஏ இங்கிலீஷ் தான்ப்பா அப்படின்னு சொல்லுவேன். நான் ஒர்க் பண்ணேன், நீங்கள் டீச்சரா, நானும் டீச்சர் தான். சின்ன சின்ன விஷயங்கள். ஒரு பாஸ்டரை பார்க்கும்போது ஒரு சந்தோஷம் இருக்கும். ஊழியம் செய்கிறீங்களா, நானும் வந்தாங்க திண்டுக்கல்ல ஒரு சபை வச்சுருக்கேன் அப்படின்னு. நீங்கள் இதில் வேலை நீங்கள் பேங்கர்ஸா, ஆமாம் நானும் பேங்க்கில் ஒர்க் பண்ணுறேன். சின்ன சின்ன விஷயங்களில் நம்ம ஒன்னஸ் ஒரு மனமான யாரையாவது ஒருத்தரை ஒரே நிலையில் ஒருத்தரை பார்க்கும்போது நமக்கு எவ்வளோ சந்தோஷம் வருது, எவ்வளோ எக்ஸைட்மெண்ட் வருது. சின்ன சின்னதாக இருக்கிற இதுலேயே நமக்கு எக்ஸைட்மெண்ட். ஆனால் ஒன்று யோசிங்க, ஆண்டவர் என்ன யோசிக்கிறாரோ அதான் நம்ம யோசிக்கிறோம். அவர் என்ன பேசுகிறாரோ அதை நம்ம பேசுகிறோம். லைக் மைண்டட் பீப்புளை பார்க்கும்போது அப்படி இருக்கும். இந்த விஷயத்தை ஒருத்தவங்க ஹேண்டில் பண்ணும்பொழுது நம்ம யோசிப்போம்ல, நானாக இருந்தால் கூட இதை இப்படி தான் ஹேண்டில் பண்ணுவேன், பரவாயில்ல ரொம்ப நல்லா பண்ணுறாங்களேன்னு சில நேரத்தில் யோசிப்போம். அப்போது யாரோ ஒரு நபர் நம்மை போல் யோசிக்கும். அதாவது என்ன சொல்லுவோம்னா சேம் வேவ் லென்த், இதில் வந்து வேர்ல்டில் சொல்கிற வார்த்தை நல்ல சேம் மைண்ட் வந்து ஒரே மாதிரி இருக்கும். அவங்க வந்து ஒரே சேமில் வந்து கெமிஸ்ட்ரி நல்லா ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஏன்னா ஒரே மாதிரி இருக்காங்களாம். நிறைய ஃப்ரெண்ட்ஷிப் இதெல்லாம் டெவலப் ஆகும். காலேஜில் படிக்கிற பிள்ளைங்களுக்காக இருக்கட்டும், மற்றவங்களுக்காக இருக்கட்டும், நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் ஃபார்ம் ஆகுதுன்னா ஒரே மைண்டட் உள்ள பீப்புளை பார்த்த உடனே நம்மளை அறியாமலே ஒரு அட்டாச்மெண்ட் வந்துடும். ஒன்றுமே இல்லாத ஒரு சின்ன சின்ன விஷயத்துலேயே நம்ம இப்படி இருக்கோமே, நம்ம இதை யோசிச்சுக்க தவறி இருக்கோம் தெரியுமா. வாட் ஜீசஸ் இன்னர் லைஃப் இன்னர் வேர்ல்ட் இஸ் மைன். அவர் என்ன வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு என்ன நினைத்து இருந்தாரோ வாழ்ந்து கொண்டு இருந்தாரோ அந்த வாழ்க்கை தான் என்னோட வாழ்க்கையும். இன்றைக்கி என்னோட வாழ்க்கையில் நான் எப்படி இருக்கணும்னா அவர் இருக்கிறது மாதிரி தான் இருக்கணும். அவர் என்ன நினைச்சாரோ அதுதான் நான் நினைக்கிறேன். அவர் என்ன ஃபீல் பண்ணுறாரோ அதை நான் ஃபீல் பண்ணுறேன். ஒரு விஷயத்தை நம்ம டிசைட் பண்ணும்பொழுது நம்ம நினைக்க வேண்டியது, இந்த இடத்துல ஜீசஸ் என்ன எடுப்பார், இந்த இடத்துல ஆண்டவருடைய முடிவு என்னவா இருக்கும்னு யோசிச்சோம்னா நம்ம சரியான முடிவு எடுப்போம். நான் என்ற சுயம் மாறி இதை தேவன் எப்படி ஹேண்டில் பண்ணுவாருன்னு யோசிக்கணும். இப்போ நம்ம மனுஷர்களை கூட கம்பேர் பண்ணலை, நம்ம யாரோட கம்பேர் பண்ணுறோம்னா தி அல்மைட்டி காட், த கிரியேட்டர் ஆஃப் த யூனிவர்ஸ். அவரை போல நான் நினைக்கிறேன் போது இப்போ நம்ம மனசு ஒத்து போகுது இல்லையா. லைக் மைண்டட் பீப்புளை பார்க்கும்போதே நமக்கு அவ்வளோ எக்ஸைட்மெண்ட் வருதுன்னா நம்மளோட ஆண்டவரோட மைண்டு என் மைண்டு தான் ஆண்டவரோட மைண்டுன்னும் போது அதில் எவ்வளோ பெரிய எக்ஸைட்மெண்ட் இருக்குது பார்த்தீங்களா. இது நம்ம அனுபவிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். இதுதான் ஆண்டவர் விரும்புகிற விஷயம். இப்படிப்பட்ட மெசஞ்சர்ஸ் நம்மகிட்ட வரும்பொழுது நம்ம அதை புரிந்து கொண்டு சரியாக ஹேண்டில் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், வில் என்டர் இன்டு அ நியூ வேர்ல்ட். கஷ்டங்கள் இருக்கும், பாடுகள் இருக்கும், பிரச்சனைகள் இருக்கும். வாழ்க்கை அதுதான் ஆண்டவர் சொல்லிட்டு போனார். அதுதான் ஆண்டவரும் வாழ்ந்து சென்றார். அந்த வாழ்க்கைக்குள்ளாக நமக்கு கிடைக்கிற சந்தோஷம் இருக்குல்ல, அது ஒரு புது வாழ்க்கை, புது உலகம். ஏனென்றால் நம்பிக்கையற்ற உலக மக்களே வாழ்க்கையை சந்தோஷமாக வாழும் பொழுது நம்மோடு இருக்கிற ஆண்டவர் எப்படிப்பட்ட தேவன், அதுவும் என்ன மாதிரியே அவர் நினைப்பாரு, அவரை மாதிரியே நான் நினைப்பேன்றது எவ்வளோ பெரிய கிஃப்ட் இல்லையா. ஸோ அப்படிப்பட்ட வாழ்க்கை நமக்கு கிடைச்சிருக்கிற ஒரு ட்ரெஷர். ஸோ நம்ம எதை பற்றி கவலைப்பட வேண்டிய வரி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ நமக்கு ஒரு புது வாழ்க்கை கிடைக்கும், புது லைஃப் கிடைக்கும். இதை உணர்ந்துட்டோம்னா we have to be aware of all the messengers. கவனமாக இருக்கணும். இது எனக்கு ஆண்டவர் கொடுத்த மெசஞ்சர்ன்றதை நம்ம யோசிக்கணும். என்ன வாழ்க்கையில் நடந்தாலும் சரி அதை மெசஞ்சராக நம்ம எடுத்துக்கொள்வோம், தூதுவராக. உடனடியாக அதுக்கு ரிஃப்ளெக்ட் பண்ணுவோம். அந்த எப்படிப்பட்ட சேலஞ்சிங் சுச்சுவேஷனாக இருந்தாலும் என்னால் முடியும், ஏன்னா ஆண்டவர் என்ன நினைக்கிறாரோ அதானே நான் நினைக்கிறேன். ஸோ அவருக்கு இந்த பிளானில் ஒரு சொல்யூஷன் இருக்குன்னா அப்போ எனக்கும் இருக்குது அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயத்தோடு ரிஃப்ளெக்ட் பண்ணணும். முக்கியமான விஷயம் தெரியுமா, let the messengers take you to the center of the messenger. That is great.
அந்த மெசஞ்சர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது நம்மளை எங்கே கொண்டு போகணும் தெரியுமா? சென்டர் ஆஃப் த மெசஞ்சர்ஸ். யார் நம்மளை அனுப்புனாரோ அவர்கிட்ட நம்மளை கொண்டு போகணும். அப்படின்னா என்னென்னா, உடனடியாக நம்ம அவரை யோசிக்கணும். காட்ஸ் ஹேஸ் சென்ட் மீ த மெசஞ்சர்ஸ் இன் மை லைஃப். என் வாழ்க்கையில் இப்படி ஒரு சூழ்நிலை வருதுன்னா இது ஆண்டவர் அனுமதித்திருக்கார். ஸோ நான் என்ன பண்ணணும்? நேராக அனுப்புறவர்கிட்ட போயிடணும். சாட்சிக்காரன் காலில் விழுறதை விட சண்டைக்காரன்ட்ட காலில் விழுகிறது நல்லதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா ப்ராப்ளமுக்கு அங்கேயே சொல்யூஷன் கிடச்சிடும். நமக்கு பிரச்சனையவே பேசிக்கிட்டு இருந்தோன்னு வச்சுக்கோங்க, இந்த மெசஞ்சரையே பார்த்துக்கிட்டு இருந்தோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம அவரை அனுப்பினவரை நம்ம மறந்துடுவோம். இன்னொரு விஷயம் தெரியுமா? மெசஞ்சரை பற்றி ஆண்டவர்கிட்ட பேசுவோம். ஆண்டவரை இப்படி சூழ்நிலையில் இருக்கேன், ஆண்டவரை சந்தோஷமாக இருந்தாலும் சொல்லுவோம். நம்ம எத்தனை பேர் சந்தோஷமான விஷயங்களை ஆண்டவரோட ஷேர் பண்ணுறோம், துக்கமான விஷயங்களை நிறைய ஷேர் பண்ணுவோம், கஷ்டத்தெல்லாம் நிறையா ஷேர் பண்ணுவோம். நான் ஹாப்பியாக இருக்கேன் ஏசப்பா, எனக்கு நீங்கள் இப்படி ப்ரொமோஷன் கொடுத்ததுக்கு தேங்க்ஸ்லாம் சொல்லுவோம், எனக்கு நீங்கள் கொடுத்துருக்கிற இப்படிப்பட்ட லைஃபுக்கு தேங்க்ஸ்லாம் சொல்லுவோம். பட் ஆண்டவருக்கு தேங்க்ஸ் சொல்கிறத காட்டிலும் அதை அவர்கிட்ட சொல்லுவோம், நான் எவ்வளோ ஹாப்பியாக இருக்கேன் தெரியுமா ஏசப்பா, ஐ எம் ஸோ ஹாப்பி, ஐ எம் ஸோ எக்ஸைட்டட் லார்ட், இட் இஸ் ஆல் பிகாஸ் ஆஃப் யூ, இது உங்களால், நீங்கள் தான் இதை கொடுத்துருக்கீங்க அப்படின்னு ஆண்டவர்கிட்ட பேசுவோம். காட் வாண்ட்ஸ் திஸ் பிகாஸ் நம்ம சேம் மைண்டட் பீப்புள்மா, நம்ம ஒன்றா இருக்கோம், நம்ம ஷேர் பண்ணணும். ஆண்டவர் நம்மளோட ஷேர் பண்ண வேண்டும் என்று விரும்புகிறார். நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணணும்னு கர்த்தர் விரும்புகிறார். இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்துன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம லைஃப் மாதிரி ஒரு ப்ரெஷியஸான ஒரு ட்ரெஷர்ட் லைஃப் வேறு எதுவுமே கிடையாது. ஸோ ட்ரை டு லிவ் திஸ் லைஃப் வெரி ஹாப்பிலி. கடைசியாக ஒரே ஒரு வார்த்தை, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26:41 பார்க்குறோம், த ஸ்பிரிட் இஸ் வில்லிங் பட் த பாடி இஸ் வீக். நம்ம இப்போ பேசின எல்லா விஷயங்களையும் செய்யணும்னு ஆவி உற்சாகமாக தான் இருக்கும், ஆனால் மாம்சம் பலகீனம் உள்ளது. பட் we can overcome this weak flesh with that spirit, willing spirit. எதையுமே செய்ய முடியும்ன்ற நினைக்கிற அந்த ஸ்பிரிட்டால் இந்த வீக்காக இருக்கிற இந்த மாம்சத்தை நம்மளால் ஈஸியாக மேற்கொள்ள முடியும். இது தேவன் நமக்கு கொடுத்துருக்கிற ப்ராமிஸ். ஸோ டுடே God wants us to strengthen us. நம்மளை ஆண்டவர் பலப்படுத்த விரும்புகிறார். நம்முடைய சூழ்நிலைகள் எல்லாம் தாண்டி நமக்குள்ள தேவன் ஒரு பலத்தை கொடுக்க விரும்புகிறார். ஸோ லெட் us take that power from God. ஏன்னா ட்ரெஷர்ட் லைஃபை கொடுத்த தேவனோடு கூட நம்ம சேர்ந்து பயணிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமேன்.